இழிச்சா பையில அது ரோஸ் கொஞ்சம் கூடிருச்சு போடும்போது. நம்ம மக ஏற்கனவே நல்ல ஃபிகரு. ஆமாமா ஃபிகர் சூப்பர் ஃபிகர். ஆனா வெக்கம் கட்ட அப்பனுங்க ஆளுகளை பாரு மகளை போய் சூப்பர் ஃபிகர்ங்கறாங்க. ஏமா சூப்பர் ஃபிகரா இருந்தா தான் கட்டி கொடுக்க முடியும். ஐயோ நம்ம குடும்பத்தை வெளியே சொல்லாதீங்க, ஊர்ல சிரிச்சிருவாங்க. ஊர்ல சிரிக்கிறாளா? இருந்தாலும் நான் ஒருத்தரை காதலிக்கிறப்பா. அந்த நகத்தை பிச்சு விடாத. காதலிக்கிறதுக்கு அதை ஏன் பிக்கிற? அவன் பிச்சிடுவேன், மண்டையை பிச்சுக்கிட்டு அலைவேன். வெக்க வந்துருச்சுப்பா. வரும் எப்பாச்சும் ஆடிக்கு அம்மாதிக்கு ஒரு தரம் வரும். அது பொருட்களை அவனுக்கு எது ஆடிக்கு அம்மாசுக்கு அப்படி வந்துச்சுன்னா குடும்பம் பொழந்து போயிடும். பொழப்பு. எனக்கு அவரை பத்தி பேச என் பிள்ளைக்கு எப்போதுமே வெக்கம் கூட. அவரை பத்தி பேசினாலோ நினைச்சாலோ வெக்கம் வந்துடும். வெக்கம் மட்டும் தானே. ஆனா அவரை திட்டும் போதெல்லாம் வெக்கம் வரவே வராது. வராது. ஏமா போட்டு அடிக்கையிலே வராது. வெக்கம் மட்டும் தானே வருது. ஏன்பா? அது வந்துகிட்டே இருக்கட்டும். நம்ம ஏன் அதை கேட்பானே? அதனால நமக்கு வந்த காதலை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். செஞ்சுட்டு ஆசை இருக்கும்போது செஞ்சிடணும். வயசு இருக்கும்போது அப்புறம் நினைச்சாலும் செய்ய முடியாது, பாத்துக்கிட்டு தான் இருக்கலாம். ஏப்பா வண்டி அந்த கண்டிஷனுக்கு போயிருச்சோ? இல்ல அதெல்லாம் பிள்ளைக்கு சீக்கிரம் ஒரு மாப்பிள்ளைய பார்க்கணும். நானே மாப்பிள்ளை பாத்துட்டப்பா, உங்களுக்கு இவ்வளவு சிரமம் வேணாம். அதுதான் சிரமம் இல்லாம அது காதல் பண்றேங்குது. அப்புறம் போய் மாப்பிள்ளை பாக்குறேன்னு 2 மாப்பிள்ளையாட பிள்ளை. மாப்பிள்ளை யாருன்னு சொல்லுங்க, மனசுல எப்படி எல்லாம் நினைச்சிருக்கிய? 2 மாப்பிள்ளையா? அப்புறம் இவன் ஒரு மாப்பிள்ளை, அப்புறம் நீ ஒண்ணு. நான் தான் உங்களுக்கு சிரமம் இல்லாம மாப்பிள்ளை பாத்துட்டேன்ல, நல்ல மாப்பிள்ளை. நல்லா செய்வானாம. என்னப்பா கல்யாணம் நீங்க செஞ்சு வச்சு பாருங்க, அதுக்கப்புறம் தெரியும். நாங்க செஞ்சு வச்சுதான் பார்த்தோம். நலங்கிருந்த எங்க நிலையம் விழுந்த எந்த பக்கம் திரும்பினாலும் நெசந்தான் ஓ முகந்தான் கண்ணில் தெரிகிற கையில தொட்டா கரைஞ்சு போகிற மாமா. அந்த நொடியில் நெஞ்சம் ஒன்ன நினைச்சு உறைஞ்சு போகிற ஆமா. இத்தனை நலங்கிருந்த எங்க நிலையம் விழுந்த, இத்தனை நலங்கிருந்த எங்க நிலையம் விழுந்த எந்த பக்கம் திரும்பினாலும் நெசந்தான் ஓ முகந்தான் தெனகண்ணில் தெரிகிற கையில தொட்டா கரைஞ்சு போகிற மாமா. அந்த நொடியில் நெஞ்சம் ஒன்ன நினைச்சு உறைஞ்சு போகிற ஆமா. கண்மணிய காதலியே பொன்மணிய பூங்குயிலே, கண்மணிய காதலியே, பொன்மணிய பூங்குயிலே கட்டி ஒன்னால போறேன் நானே உன்னதானே. ஓ சின்ன இடையிற அண்ணன் நடையத்தை கண்டு ரசிக்கிறேன் மானே, அதை தொட்டு ருசிக்கணும் நானே. கண்மணிய காதலியே இத்தனை பூமகிலே. உங்குரல கேட்டா அது தீவாரம் போல, நீ இல்லாத நேரம் அது சேதாரம் போல. உங்களுக்கு சேர்ந்தா நான் மல்லிச்சரம் போல, சேராமத்தான் போனா நான் இருக்கம்புவோ மால. மன்னனவோ மடியில் மயங்கின சாஞ்சு கத்தான் கண்ணியான காத்திருக்கேன் மாச கணக்குல. கண்ணியவ காவல உன்னத்தான் நினைச்சுக்கிட்டேன், என்ன வார்த்தை சொல்ல போற ஒன்னும் புரியன. அட உன்னத்தான் தினம் எண்ணித்தான் உயிர் வாழுதிந்த சொடுக்கிறேன். கண்மணிய காதலியே பொன்மணிய பூங்குயிலே, கண்மணிய காதலியே, பொன்மயில பூமயிலே. சூதுவாத தெரியாம வளர்ந்த பையப்புள்ள மாட்டிக்கிட்டு நானும் கண்ண குழிக்குள்ள. சூதுவாது தெரியாத சின்ன பயபுள்ள, சூதுவாது தெரியாத சின்ன பயபுள்ள மாட்டிக்கிட்டு நானும் கண்ண குழிக்குள்ள. நீயும் வந்த நீரும் அடையே வாழ்க்கையில, புயலே வந்தாலும் அது பனித்துளி போல. ஆணுக்கு ஒரு பொண்ணுதான் ஆண்டவன் எழுதி வச்சான், அது போலதான் என்னவோ
ஒற்றுமையாயிருச்சு இரு மனசு ஒரு மனதோ ஒற்றுமையாயிருச்சு இன்பம் துன்பம் எது வந்தாலும் சமமா சமமா நாங்க விட்டு கொடுத்து ஒட்டி உணர்ந்து வாடுவோமே நலமா கொஞ்சம் புரிஞ்சு நெஞ்சம் உணர்ந்து பாடுவோமே இதமா கண்மணிய காதலியே கண்மணியில பூமையிலே கண்மணிய காதலியே பொன்மையில பூமையிலே சின்ன இடையில அண்ணன் நடையத்தை கண்டு ரசிக்கிறேன் மானே அதை தொட்டு ருசிக்கணும் நானே கண்மணிய காதலியே பொன்மணிய பூமையிலே தீர்மானம் வச்சாங்கப்பா தீர்மானம் நின்னுச்சுன்னா நின்னறணும் வச்சாங்களே வைக்க போறாங்கனாலே அவளை நின்னறணும் பனமரத்து மேலே ஏறி பதனி இறக்க போறே பனமரத்து மேலே ஏறி பதனி இறக்க போறே தானே நிறைஞ்சு கீழே வளைஞ்சு பாலாய் போகுதே பனமரத்து மேலே ஏறி பதனி இறக்க போறே ஒரு மரத்து பதனிய குடிச்சா உடம்பெல்லாம் தங்கமடி ஒரு மரத்து பதனிய குடிச்சா ஒரு மரத்து பதனிய குடிச்சா உடம்பெல்லாம் தங்கமடி ஒன்ன போல பேரழகி உலகத்திலே இல்லையடி ஓடி வாடி என் ஜோடி எனக்கு ஒன்னே ஒண்ணு தாடி போடி வாடி என் ஜோடி ஒன்னே ஒண்ணு தாடி பனமரத்து மேலே ஏறி பதனி இறக்க போறே பாலு நிறஞ்சு கீழே பறிஞ்சு பாலாய் போகுதே பலமரத்து மேலே ஏறி நொந்து செய்வ போறே ஆடு மேய்க்க போன ஆண்டாள குளிக்க போனா ஐர மீன் பிடிச்சுட்டாரே அன்றைய குளிக்க போனா ஐர மீன் குடிச்சுத்தாரே ஐர மீன் குழம்பு வச்சு அத்தானுக்கு ஒட்டுமடி ஆண்டாள குளிக்க போனா ஆண்டாள குளிக்க போனா ஐர மீன் பிடிச்சுட்டாரே அத்தானுக்கு குழம்பு வச்சு அழகழகா ஒட்டுமடி போடி பாடி என் ஜோடி எனக்கு ஒன்னே ஒண்ணு தாடி போடி பாடி என் ஜோடி ஒன்னே ஒண்ணு தாடி ஆட உங்க பணமரத்து மேலே ஏறி பதனி இறக்க போறே பால நிறுதி கீழே அது பாலா போகுது பணமரத்து மேலே ஏறி பழனி இறக்க போறே எங்க அப்பா வந்தாரு ஆட்ட எங்க அப்பா வந்து எங்களை கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லிக்காரு இன்னும் இப்பவே கம்பெனி உள்ள சுணங்கிருச்சு சோதினே கம்பெனி எல்லாம் சொல்லுங்களேன் எங்க அப்பா வந்து எங்களை கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லிருக்காரு ஓஹோ காவல் முக்கியம் இல்ல காதல் தான் முக்கியம் யாருக்கு எனக்கு ஆனா எனக்கு 15 வருஷமா ஆ, புண்ணே கிடைக்கல எப்படி கிடைக்கும் மனுஷனுக்கு நான் போகாத ஊர் இல்ல வேண்டாத போகாத கோயில் இல்ல நான் தேடாத தேடாத இடம் இல்ல தேடாத வனாந்தரம் இல்ல வனந்திரம் இல்ல வனாந்தரம் காடு கருன்னு ஆனா 15 வருஷம் கழிச்சு கழிச்சு எனக்கு இப்பதான் பொண்ணு கிடைச்சிருக்கு அப்படியா ஐயனார் நல்லா வேண்டிக்க அந்த ஐயனார் அனுக்கிரகத்துல எனக்கு பொண்ணு கிடைச்சிருக்கு ஆனா அந்த பொண்ணு கிடைச்சிருக்கு இதுவரை நான் அவளை நேருக்கு நேரம் நான் பார்த்தே இல்லை வேற எந்த பெண்ணையும் ஏற எடுத்து பார்த்தது இல்ல வேற பொண்ணை ஏற எடுத்தும் பார்த்தே இல்லை இந்த பொண்ணையும் என்னை கட்டிக்க போறவளே நான் நேருக்கு நேரம் பார்த்தே இல்லை போன்ல தான் பேசியிருக்கேன் பொண்ணுக்கு தான் எப்படி
போன்ல தான் பேசியிருக்கேன் பொண்ணுகிட்ட ஆ. முகத்தை பார்த்ததே இல்ல. இது முகத்தை இதுவரை பார்த்ததே இல்லை. ஆ. ஆனா அவ்வளோ அழகா இருப்பாளாம். ஆ. எங்க அம்மா அப்பா சொன்னாங்க, ஆ. உனக்கு பார்த்த பொண்ணு பொற்சிலைடான். ஆ. என்னது பொற்சிலை அப்புறம் எதுக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னாங்க. ஆ. அது இல்லைங்க, பொற்சிலை. பொற்சிலை மாதிரி இருக்குமா? ஆ. சரி. அவளை பார்க்கணும், ஆ. கட்டி பிடிக்கணும், ஆ. முத்தம் கொஞ்சணும். ஆ. அவதான் என் உலகம். கார்த்தி அண்ணே. கொஞ்ச நேரம் இங்க பேசிக்கிட்டு ஆ. நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆ. உனக்கு பொருத்தமா இருக்கான்னு. இல்ல இல்ல, நான் விடவே மாட்டேன். நீ உனக்கு 15 பொருத்தமா இருக்கு, நீ உனக்கு பொருத்தமா ஆயிரும். ஆனா அவ வாரா அன்னைக்கு. நீ சொல்லையில எனக்கே ஒரு மாதிரியா இருக்கே. ஆனா அன்னைக்கு வாரா, அவளை பார்க்கணும், நான் சந்தோஷப்படணும். அப்படியா? அவ பேர் என்ன தெரியுமா? அவ பேரு எந்திரி. என்னது? நான் கட்டிக்க போற பொண்ணு பேரு எந்திரி. ஆ. உங்க பேரு? என் பேரு உட்காரு. ஆ. உட்காரு எந்திரி. என் பேரு எந்திரி, அவ பேரு எந்திரி. ஆ. இன்னொருத்தி வருவா பாருங்க, அவ பேர் என்ன? அவ பேரு கிளப்பு. இருக்கிற ஆளை பூரா கிளப்பு சொல்றேன். இப்ப இன்னுமே தான் நாடா சூடு குடிக்கும். ஏன் சுண்ணாம்பு எடுத்து வைக்க வேண்டியானே? ஏய் நீ சொன்ன சொன்ன சிரிக்கிறியா? ஏய் நீ சொன்ன அந்த என்ன நான் ஒண்ணுமே சொல்லல, என்ன அப்படியே காமெடி பண்ணல, சிரிக்கல என்ன? இல்ல அந்த தேவதை ஆ, வந்த மாதிரி இருந்துச்சு. வந்த மாதிரியா? சத்தம் கேக்குது. ஹாய். ஹாய் இருந்துட்டேன். ஐயோ, நீங்க ஆயிருந்த கேட்கல, நீங்க எந்திரியோட அப்பத்தாவா? இல்ல எந்திரியோட அம்மாச்சியா? எந்திரிக்கும் 5 ஸ்டாரா? ஓஹோ. அடியே என்னம்மா? நான் தான் உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. ஐயோ, என் தலையில இடி விழுந்துருச்சே. நான் ஏப்பா, அவ்வளவு சந்தோஷமா இருந்தேனே. தரு, அண்ணே. எவ்வளவு நாளா பொண்ணு கிடைக்காம இருந்த அண்ணே, அது உண்மைதான். அந்த புண்ணியவதினாச்சும் உனக்கு வந்து வாழ்க்கை கொடுக்குது. அண்ணே, வாழ்க்கை கொடுக்கிற பெரிய விஷயம் இருக்கட்டும். சரி. ஆனா பார்க்க எங்க அப்பா அம்மா சொன்னாங்க அவ்வளவு அழகா இருப்பான். ஆனா இவ்வளவு ஒரு வண்டியை தள்ளி விடணும்னா சும்மா இல்ல, இந்த வண்டி அப்படி டீசல் கொடுக்கும், அப்படி அது மாதிரி அவங்க அப்பே வந்து ஆனா என் புள்ள மோசம். இவங்க இருக்க அளவுக்கு கந்திசி பொட்டு. ஏய், அடியே. அவளுக்கு அவதான் அழகு, நீ என்ன இப்படி பேசுற? அடியே எந்திரி. ஓ முகரம் கட்டே, நீ கண்ணால பாத்தியா இல்லையா? உனக்கு இதுவே பெருசு. போடி வாடின்னு பேசாதீங்க. ஏன்? எங்க அத்தா எங்க அப்பா உங்களுக்கு எதுவும் கட்டி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அம்மா அப்ப நான் கட்டிக்க போறேன். போடி வாடின்னு பேசுறது இல்லையா? ஏன் கட்டி தொடாதீங்க. ஏன்? ஏன் கட்டி வைக்கணும்னு நினைக்கிறாங்க? எந்திரி பயலேடாவா? அம்மா நகை நகை வைக்கிற விலைக்கு நகை அப்படியெல்லாம் கூடலாம் வைக்கல. ஒரு பவுன் 1500 விற்கிது. 1500 இல்ல, 275 ரூபா. 275 சித்தால் சம்பளம் இல்ல. நகை வைக்கிற விலைக்கு நீ நகையே வேணாம்டையா? ஆமா, எனக்கு நகை முக்கியம் இல்ல, அதாவது எப்படி மனைவி அமையணும். அதாவது எப்படியாவது தள்ளி விட்டுருவோம்னு நினைக்கிறாங்க. ஆனா எனக்கு இந்த மேரேஜ்ல இஷ்டம் இல்ல. ஏய், இஷ்டம் இல்லைன்னு சொல்லாடி. என் வாழ்க்கையே நீ தான், என் உலகமே நீ தான். வாழ்க்கையே நீதே, வாழ்க்கையே நீதேன்ற. ஆனா உன்ட்ட உலக்கம் இருக்கா என்னன்னு தெரியலையே. நீ ஆளை பார்த்து இடம் விடாத. அத்தான் ஒருத்தன் சொல்றேன் இல்லையா? என்னடி? ஏன் கல்யாணம் வேணாம்ன்றது தெரியுமா? ஏன்? நான் படிப்பை முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி என்ன படிக்கிற? படிப்பு பிஆர்சி. பிஆர்சி எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. பசு பேரு மூதேவி, பசு பேரு காளையாறு விட்டு சிவகங்கை. அப்படி சரி, பிஆர்சி முடிச்சுட்டு என்ன படிக்க போறீங்க? பிஆர்சி முடிச்சுட்டு எம்டிஎஸ். எம்டிஎஸ் அது என்ன மினி பஸ் மாதிரி, சிலுக்குவார்பட்டி மாதிரி? சென்னை டு சிவகங்கை, பாயிண்ட் டு பாயிண்ட், எகனி நிக்காது. உங்க பேரா? ஏன் யார் நீ? ஏய், எங்க இருடி போடி. ஏய், இது யாரு? அது அது யாரு? உன் தங்கச்சி. ஏய், இது எனக்கு தங்கச்சியா? உங்க அக்கா. ஏய், யாரு யாருக்கு தங்கச்சி? கிளப்பு கிளப்பு இருக்க பூரா கிளப்பி விடு. ஏய், நீ யார் முதல்ல? சுடுகாட்டுல பாதி எரிஞ்சு சூடு தாங்க முடியாம எந்திரிச்சு வந்த மாதிரி இருக்க. யார் நீ? நீயும் அம்மா அந்த மணிக்கு ஆந்திரால இருந்து அலையா வந்துட்டா.
ஐயோ ஆமா, நீ அங்க இந்தியாவுல இருந்து இதுக்கு வந்துட்ட அப்படியே. நம்ம என்னையும் பாரு விட்டு இதையும் பாரு. ஆமா, நீ என்னைய பாரு விட்டு இதையும் பாரு, எதுக்கு வந்த? ஏய், அது இல்லாம எப்படியா கல்யாணம் பண்ணுவாங்க? அடியே எந்திரி, கோபப்படாடி. வாடா அவசரிப்பாளே, வாடா. ஏய் ஏய் ஏய், மரியாதைலாம் பேசினா எனக்கு கடுப்பு வரும். யாரு நீ முதல்ல? யாரு நீ? யாரு நீ? எதுக்கு வந்த? நீ எதுக்கு வந்த? யாரு நீ முதல்ல? யாரு நீ? எத்தனை அடினாலும் அடிச்சுக்க, ஒரே அடிதான் அடிப்பேன். அந்த வேலை செஞ்சிடாத, காலையில செய்வோம், இப்ப செய்யக்கூடாது. அவன் இத்தனை அடி அடிக்கும் போது நான் ஒரு அடி அடிக்க கூடாதா? அடிச்சு பாரு. அடி பார்க்கலாம். அடி அடிப்பாளாம்டா. அடிடி அடிடி அவளை கை வச்சு அடிச்சாலே நல்லா தெரியாது. போடா எடுவட்ட வயலே. நீ இனிமே என் மூஞ்சில நீ முழிக்கவே கூடாது. நீ என் மூஞ்சில இனிமே முழிக்க கூடாது. மூஞ்சில முழிக்கறட்டி முழிக்க சொல்லு. டேய் டேய் போடா. போடா குந்தாடி போல போடா. நல்ல பொதிமாடாட்ட இருந்துட்டு ஒரு ரெண்டு ஒட்டாட்டி எல்லாம் இவள கூட்டண்டியாவல என் காலல கோறலடா காலல. ஏய் காலை நல்லா காட்டு. எங்க ஓங்கால தூக்கி காட்டு. அவ கால் சரியில்லை. ஏய் காட்டிராத, பூரா உட்கார்ந்திருக்கவங்க எந்திரச்சு போயிடுவாங்க அப்புறம். அதனால தான் உள்ள போட்டு வந்திருக்கேன். அறிவு இருக்காடி உனக்கு? உனக்கு இருக்கா? கல்யாணம் ஆனவன கட்டிட்டு வந்திருக்கேன். வெக்கமா இல்ல உனக்கு? உனக்கு ஊர்ல வேற ஆம்பளையே கிடைக்கல, இந்த குட்டாதே கிடைச்சானா? ஆளை முகரை மூஞ்சி பாரு. உனக்கு புருஷன் இல்லாட்டி ஊர்ல போய் மேய வேண்டியதானடி. அடி புருஷனுக்கு ஏமாந்த வயல, அடி புருஷனுக்கு ஏய் ஏய் பொம் சர்த்தா போடி பொம்பளை மோர பாரு. ஏய் நீ போடி. ஓடி எடுவட்ட வச்சிருக்கே. ஓடி ஒன்னே பத்தி தெரியாது. அரியே 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 எந்திரி. அரியே நீ நல்ல பொம்பளைக்க வாடி, சரியான பொம்பளை கொண்டு விட்ட. சரியான பொம்பளைக்க வாடி. மைக்க உடைச்சு போடாதீங்க. அதான் அப்பளுக்கு ஏய் அங்க ஓஹோ ஆர்த்திக்கிறாளே டேய். இன்னும் தூக்குடி. இந்தமா இன்னும் தூக்குடி. டேய் இந்தமா டேய் ஏய் இந்தமா ஆட அவளுக்கா நீ தூக்குனேன்னா பயல்களை மண்ணள்ளி போட்டுருவாமே. தெரியாதா? 5 வருஷமா பெட்டிக்கார வச்சிருந்தேன், எனக்கு தெரியாதா? ஏன் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? 20 வருஷம் மிருதாக்கார வச்சிருந்தது எனக்கு தெரியாது. நீ இப்ப 7 வருஷமா ஆல் ரவுண்டுக்கார வச்சிருந்தேன், எனக்கு தெரியாது. அவளா என் பொண்டாட்டி இருந்தா வச்சுக்க மெசேஜ் கொன்றுவே அவளை. ஓடி போடி உன்னை பத்தி தெரியாது. நீ 10 வருஷமா தாளக்கார வச்சிருந்தது எனக்கு தெரியாது. நீ கோயில் பூசாரியா வச்சிருந்தவன் எனக்கு தெரிய முடியும். ஏய் முதல்ல நான் உங்க ரெண்டு பேரும் நான் தாண்டி மறந்து குடிக்கிறேன். முதல்ல உனக்கு தாண்டா மரத்தை ஊத்தி கொல்லலாம். ஓடி கேவல சிரிக்கி. போட எடுவட்ட வேலை. அவ இந்த அளவுக்கு வரலையா? எந்த அளவுக்கு? அவ எவ்வளவு கூர்மையா இருக்கு. டேய் பண்ணி மூச்சி வாயா. ஓ முகரைக்கு ரெண்டு ஓட்டாட்டி. ஆண்டி அவ 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 ஐஸ் எவ்வளவு கூர்மையா இருக்கு. ஓ வாயில அந்த அளவு இருக்கா உனக்கு? ஓ முகரை மூஞ்சி பாரு. மரியாதையா பேசுறீ. மாலங்க அடே நான் என் கால்ல ஒருத்தலா இல்ல கையில ஒருத்தலா? பூல உள்ளதான அட கால்ல ஒருத்தலா கையில? யாருப்பா ஆண்டோட பெட்டி என்ன பண்ண நொறுக்கிடுவேன். இப்ப இவளை இருக்க சொன்னீங்கன்னா நான் எல்லாத்தையும் நொறுக்கிடுவேன் பாத்துக்கங்க. இருமா கேட்டுக்குவான். சரி ஏன் எந்திரிக்கு அன்பளிப்பு கொடுத்திருக்காரு எங்க அம்பலம். முகரை பாரு எப்படி இருக்குதுன்னு. பொருசடி உடைப்பு கொத்தன் அம்பலம் அவர்கள் சார்பாக எந்திரிக்கு 100 ரூபாய் கொடுத்திருக்காரு. நன்றி. அடி 100 ரூபாய்க்கு போற முட்டை அடி நீ. அடி விளக்காத முட்டை 100 ரூபாய்க்கு ஊர்ல வரவளா? அட சீ சீ சீ. இவள போய் ஒரு குடும்ப படம் கூட்டிட்டு வரலாமா? அட எடுவட்ட வயல, அட வீணா பட வயல, அட பெருபாய வயல, அட படியாத்துக்கு ஏமாந்த வயல. ஓ வாயில துணியை வச்சு அம்மிக்க. இல்ல எனக்காவது 100 ரூபாய் எடுத்து கூப்பிடுறாங்க, உனக்கு அதையும் கொடுக்கல. அடி 100 ரூபாய்க்கு ஊர்ல வர முட்டை கட்டிட்டு வந்திருக்க இந்த எடுவட்ட வயல். மரியாதையா நடந்துக்கறீ. மான கட்டு. நீங்க ரெண்டு பேரும் சக்கரத்தி சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்கீங்க. டேய் 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 டேய். இங்க வா. டேய் இந்தடா. ஓட்டு. என்னை மாத்தே மட்டும் சொல்லாத. கார்த்தி. அப்பா இன்ன எனக்கு இந்த புருஷன் வேணாப்பா. இங்க வா. ஓ புரிஞ்ச வேணாம்டா, போடி இறங்கி போ. ஏடா. இறங்கி போடி, புரிஞ்ச வேணாம்டா. ஓ டேஸ்ட் தான் என்ன அதை சொல்லு. அங்க போய் கால்ல விழுகுற. உனக்கு தெரியுமா எந்திரியோட அழகு? இவ அம்புட்டு டூப்ளிகேட். அதான்ப்பா கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தா குரங்கு மாதிரி வைப்பாங்க. யாரு குரங்கு? அடியே ஊர்வலத்துல கேட்டு ஏய் பாரு. போடி நல்ல தேவா காட்ட இருந்துட்டு நீ வந்து பேச வந்துட்ட. நான் கால்ல ஒருத்தலா கையில ஒருத்தலா மண்டையில ஒருத்தலா
எது 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 காலில் காலில் பூலுலன்ட்டு ஆளை ஏய் உன் பேச்சுக்கு நான் வரல. ஏய் கொப்பை வாங்கிட்டு வந்தாராயா? ஏய் என்னோடதுக்கெல்லாம் ஆள் இருக்குது நின்னு. அத்தாடி ஒன்று சௌரி முடிஞ்சா இருக்கா அவன் சொல்றேன். நான் சொல்லுவேன் அவன் ஒரிஜினல் முடி. ஏய் நான் எந்திரிக்கு ஒரிஜினல் முடி. உனக்கு அம்புட்டு டூப்ளிகேட் முடி. இங்க வாடி. அப்பா வந்தாரு. இங்க வாடி. இங்க வாங்க அடிச்சுக்கறாங்க. ஆறு சரியான லம்பாடி முண்டையா இருப்பா அவள. உன் முகர மசல பாரு எப்படி இருக்குதுன்னு. இவெல்லாம் பொம்பளை மாதிரி இருக்காளா இல்ல பச்சாரி மாதிரி இருக்காளான்னு ஒரு பொம்பளை மாதிரி எப்படி பேசுது எல்லாம். ஏய் போடா நான். ஏய் எடுவட்டவள யார பேசுற? எடுவட்டவள அவ இந்த அளவுக்கு பெரிய சங்கரவுக்கு நீ பேசுற பேச்சு. ஏய் அவளுக்கு இருக்கா? இங்க வா. ஏய் இங்க வா. ஓஹோ உனக்கு இருக்கா? அப்படியா சங்கரி? அவன் சொல்றேன் பொய்யா பேசுறோம்மா. டேய் உனக்கு என்னடா புரியுது? ஒண்ணும் புரியல. டேய் ஏய் கொப்பை வாங்கிட்டு வந்தாராயா? தங்கச்சி மாமா இவர ரெண்டு பேரும் இந்த குடும்பம் பிரிஞ்சிரு. பண்டிகார சொந்த ஊரு மதுரை. ஏய் சங்கீதங்க செய்யலாம குதிரை. சாட்டையுடன் நிக்கிற போயதுரை. சிந்திக்குது அச்சப்பட்டு குதிரை. ஓ பெண்ண போலதான் புகழ் போலதான் கட்டி காப்பவே நான்தான் நான். ஓ கட்டி காக்கவோ தட்டி கேட்கவோ நீயும் பார்க்கணும் நாள்தான் நாள்தான். பண்டிகார சொந்த ஊரு மதுரை. ஏய் சங்கீதங்க செய்யலாம குதிரை. சாட்டையுடன் நிக்கிற போயதுரை. சிந்திக்குது அச்சப்பட்டு குதிரை. முன்னாலதான் மூடி வச்ச சேலை. ஓ முத்தடத்தை துண்டு தட்டி ஆள. ஓஹோ கண்ணால தண்டா வடிக்கும் வேலை. காட்டில் கிழத்திரிய வாழை. மடின வேகந்தான் வருது. காக்கி போற பார்த்து செய்யறது. கண்ணால தான் அகலைய நகரு. கிட்ட வந்து ஆகிடும் தவறு. அம்மாடி ஆத்தாடி கெட்டு மல்லாடி. பண்டிகார சொந்த ஊரு மதுரை. ஏய் சங்கீதன செய்யலாம் குதிரை. சாட்டையுடன் நிக்கிற போயதுரை. சிந்திக்குது அச்சப்பட்டு குதிரை. எந்த ஒண்ணு ஏறுகிற போது ஏத்துக்காத நெல்லு வயல் ஏது. தேடி தண்ணி எங்க போக சொல்லு. காலமெல்லாம் காத்திருக்கும் நெல்லு. ஒத்துக்கடி ஏறுது ஆவல். மத்ததுக்கு நீதான் காவல். துப்பறிய பக்கறிய லேசா. உன்னை தெரியும் ராசா. போட்டானே போவலாம் வேலைகட்ட பம்புதான் பண்டிகார சொந்த ஊரு மதுரை. ஏய் சங்கீதங்க செய்யலாமா குதிரை. சாட்டையுடன் நிக்கிற போயதுரை. சிந்திக்குது அச்சப்பட்டு மதுரை குதிரை மதுரை. அண்ணே தங்கச்சி நிலவோடு புகழோடு வாழ்க வளர்க. மதுரை யார் இவ? குண்டு. யாரா? என்ன போலதான் கட்டி காப்ப. ஏய் யார் இவ? இவருங்க மேடையிலே அம்மா அம்மா வள்ளியாக நடித்தின இவருங்க மேடையிலே வள்ளியாக நடித்து நம்ம எல்லாம் எழுதி கொண்டிருக்க அருமை நந்தினி அவர்களின் பாடலை பாராட்டி பெயர் சொல்ல விரும்பாத நல்ல உள்ளம் ரூபாய் 101 பரிசா வழங்கி அன்பளிப்படி கௌரவப்படுத்தியுள்ளார். மாறி வழங்கி அன்பு இதயங்களுக்கு நன்றி நன்றிகளது வணக்கம். ஏண்டி யார் இவ? ஏண்டி நீ அழுவுற? கேளுமா. நான் இவ்வளவு அழகா இருக்கேல இவ்வளவு அப்பாட்டியா வச்சிருக்காமா உங்க அண்ணன். ஏய், அப்பா நான் பொண்டாட்டி பாருமா. வள்ளியம்மாக்கு இது வள்ளியம்மா யாரு? நல்ல நீயே கேளுமா. நான் வச்சிருக்கேன். ஹலோ அவ இவளே மனைவி. நான் உங்க நாத்தனா. 2 அண்ணி அப்ப நீ அவன் ஆட்டை ஏத்துறான். நல்லா இருக்கியாடி? எதுன்னு நல்லா இருக்கிறது. ஏன் ரெண்டு பேரும் சண்டை போட்டாம இருக்கடி? அடே கவலைப்படாத நான் இருக்கேன். நீ இருப்ப நீ இரு. நான் கேக்குறேன் உன் முகர கட்டைக்கு 2 பேர் கேக்குதா? நான் கேக்குறேன். ஏமா ஏன்? இது முகத்துக்கு இந்தம்மா ஏங்க? நீங்க என்ன இவ்வளவு விவரம் தெரிஞ்சாலும் முகத்துக்காக கல்யாணம் பண்றது? அப்புறம் சொல்லாதீங்க. ஐயோ சரி வேற எதுக்காக கல்யாணம் பண்றது? எல்லாம் நல்லது கெட்டது அதுக்கிட்ட அப்படிலாம் எது? சொல்லாதீங்க. குறைச்சு பேச நல்லது கூடாது. கெட்டது. அதனால
அண்ணனை ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு ஏய், நேரம் இங்க பாரு நீ எங்க அண்ணனை தேவையில்லாம நீ சுத்தி வளைச்சு போட்டுக்கிட்டு இருக்க அண்ணியாரோட வாழ்க்கையை கெடுக்க வந்திருக்கியா நீ மரியாதை இல்லாம ஏய் உனக்கு அப்பதாண்டி மரியாதை எங்க நாத்தனோட வாழ்க்கையை கெடுக்க வந்திருக்க நீ எதுக்கு நீ வந்த நீ அவன் மட்டும் நாத்துனா அப்புறம் நான் ஏய் எதுக்கு நீ வந்த வள்ளியம்மா முதல்ல உங்க அண்ணனை கூட்டி கொண்டு மதுரை முதல்ல உன்னை கொண்டு போய் சிறையில் அடைக்கணும் இல்ல, அரவிந்த் பச்சை பிள்ளை வாழ்க்கையை கெடுக்கிற நீ அரவிந்த் ஆஸ்பத்திரியில கண்ணு காட்டு பச்சை பிள்ளை வாழ்க்கையை கெடுக்கிற நீ தங்க சிலை மாதிரி இருக்காடா அவன் இவளை விட்டுட்டு இவளை போய் நீ சீ, வெக்கமா இல்ல ஏய், உன் டேஸ்ட் தான் என்ன உனக்கு டேஸ்ட் கருமம் காலையில காலையில நீ அரவிந்துக்கு வா ஏய் இவளுக்கு என்ன குறைச்ச ஏன் அழகா இருக்காளா அவ கூந்தல் அழகு அவ இவ குண்டிய ஐயோ. திருப்பு இருந்தா தானே திருப்புறது ஏய் மூடி முதல்ல அறிவு ஏய், கெட்டவனே. மேல ஒரு இத மேல ஒரு அடியே அடியே அதை எடுத்து தோல்ல ஒரு இப்படி விவரமா சொல்ல வேண்டியதானே ஐயா இப்படி விவரமா சொல்ல வேண்டியதானே ஒண்ணு ஏண்டி? அடியே ரோச முண்டை இத சுத்திரி நண்டூறுது நரியூறுது நண்டூறுது இத உடம்புல சுத்திரி விவரமா முகரக்கட்டையில பாரு நான் நாலாவது வந்து என்னை கட்டி போட்டு செருப்புல அடிங்க ஏடி ஏலே ஏய் லூசு முண்டை உள்பாவடை கட்டி டவுசர மாட்டிருக்க உள்பாவடையில இப்ப பாவடை கட்டுறது இல்ல ஏன் ஏன் பேசணும் கிடையாது பூரா கஞ்சா குடிக்கு பேரா இருக்கான் நீங்க எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளுங்க இல்லடா டேய் டேய் வெயிலுக்கு எங்க டவுசர் போட்டா காட்டோட்டமா ஐயே ஒட்டு முடி டேடியே இந்த இவன் முகச்சாடை உன் பொண்டாட்டி இந்த முகச்சாடை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஏன் இந்த அண்ணா இந்த புடி பொங்கல்ல பொங்கல்ல வைக்க மஞ்சள்ல மஞ்சள்ல எடுத்தாங்க வச்சட்டிய பொங்க பொங்கல்ல பொங்கல்ல வைக்க மஞ்சள்ல மஞ்சள்ல எடு தங்கச்சி 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 புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நங்கச்சி 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 பூ பூக்கும் மாதம் தை மாதம் ஊரெங்கும் வீசும் பூவாசம் சில கிளிகள் பறந்து ஆடு சில கவிகள் குயில்கள் பாடு புது ராகம் புது தாளம் ஒன்று சேரும் நேரம் இந்நேரம் பூ பூக்கும் மாதம் தை மாதம் ஊரெங்கும் வீசும் பூவாசம்
எங்க காணா? அவளுக்கு வயித்த கலக்கிருச்சு. அப்படியா? அதுக்குள்ளேயுமா உங்க பேசின பேச்சலையே அவளுக்கு கலக்கிருக்கு. இவதே அப்படி பேசினா அப்புறம் வயித்த கலக்கா. அவளுக்கு ஆலோலம் 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 சோ ஆலோலமே சோ ஆலோலமே. அந்த அம்மா புறப்பட்டு காளையார் கோயில போயிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு இடுப்பு இருக்கு, எனக்கு எங்க இருக்கு? தூள் கட்டுறதா இருக்கு. அது இடுப்புல, அதுக்கு பேர் அடுப்பு. டேய் டேய் என்னடா முறைச்சிக்கிட்டு இருக்க? என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன ஆடுறாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். எப்ப மறுபடியும் ஆளுங்க? ஏய் உன்னை ஆட சொன்ன என்ன அம்மாவை பயமுறுத்திட்டு இருக்க?
தம்பி சிப்லிகோ அப்பா பாடல் பாட சொல்லி பையூர் குட்டி NNK நவனி நண்பர்கள் சார்பாக எனக்கு 100 ரூபாய் என்பதை பெற்று பெருமைப்படுத்துகின்றார்கள். அப்பா பாடல் பாட சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு பாடுவோம் தம்பி, அவசியம் பாடுவோம். நன்றிண்ணா, நன்றியா. அக்கா வந்திருக்கண்ணா. அக்கா வணக்கம்.